வெட்டி ரேட்டர் சேனல் பார்க்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னா நூப்ரா வேலியிலேருந்து லேக் போக போகிறோம். என்னோட போன எபிசோட் பேங்காங்லேருந்து நூப்ராக்கு வந்துட்டு பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் லடாக் போதாலும் என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லடாக் பிளான் பண்ணிங்கனாலும் என்னோட லடாக் சீரிஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கம்ஃபர்டபுளான ஸ்டேலேருந்து எல்லாரும் ப்ராப்பராக ரெஸ்ட் எடுத்து காலையில் எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். நூப்ரா வேலியிலேருந்து கிளம்புறோம். நேற்று நாங்கள் வந்து அந்த லக்கேஜ் ஒன்று வந்து கிளச் ப்ராப்ளம் ஆகிட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த இதை போட்டாங்க. நேற்று டென்ட்டு கிடைக்காத ஒரு காஃபி ஷாப்பில் ஸ்டே பண்ணியிருந்தோம்ல, அந்த இடத்துக்கு தான் இப்போ போக போகிறோம். அங்கேருந்து தான் நெக்ஸ்ட் பிளேஸ் டிசைட். வாங்க போகலாம். அதுதான் நாங்கள் பழைய லக்கேஜ் கேரியர். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாம் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வேன் பிரேக் டவுன் ஆனது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் அந்த பிரேக் டவுனுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய லாஸ் எங்கள் குரூப்பில் ஒரு பையனுக்கு ஆச்சுன்றது நெக்ஸ்ட் எபிசோடில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா நூப்ரா வேலியில் இருக்க சாண்டியன்ஸுக்கு போக போகிறோம். நூப்ரா வேலியில் ரொம்ப ஃபேமஸான விஷயம் என்னென்னா இந்த சாண்டியன்ஸ். இந்த சாண்டியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏடிவி ரைடு, கேமல் ரைடு, இந்த மாதிரி 2 விஷயத்தை வச்சுருக்காங்க. ஸோ எங்கள் குரூப்பில் வந்தவங்களே இந்த கேமல் ரைடில் போகிறாங்க. சரி, நாம் இருக்கிற வெயிட்டில் கேமரா போட்டு ஏன் பெருக்கிட்டு இருப்பானே சொல்லிவிட்டு நான் கேமல் ரைட் போகாத இருக்கேன். நான் ஏடிவி ரைட் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். சரி, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நீங்களும் இந்த நூப்ரா வேலி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாண்டியன்ஸுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். கூட வந்தவங்க எல்லாமே இந்த கேமரா எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, அவங்க முடிச்சுட்டு வரதுக்குள்ளே நாம இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்கலாம் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி சரி இது ஒட்டக்கத்து மேலே ஏறி என்னென்ன காமெடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போனோம். அது மட்டும் இல்லாத இந்த ஒவ்வொரு ஓட்டகமும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது. இந்த ஓட்டகம் என்னன்னா என்ன போட்டோ எடுக்க வேண்டியன்ற மாதிரி கேட்குது. அது தவிர மற்ற ஓட்டக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் முறப்பா இருந்தாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம மேலே ஏற போறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கேமல் பேர் எல்லாமே டபுள் ஹம்டு கேமல் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த முதுகுல 2 கூன் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் டபுள் ஹம்டு. இந்த டபுள் ஹம்ட் கேமலை வந்து நீங்க இந்தியாவிலே லடாக்ல இருக்க நூப்ரா வேலியில மட்டும் தான் பார்க்க முடியும். ஒரு வழியாக எல்லாரையும் ஒட்டக்கத்து மேலே ஏற்றி விட்டுட்டு அப்படியே முன்னாடி என்ன இருக்குன்னு நடந்து வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு சூப்பர் இடம் இருந்துச்சு. அப்படியே டெசர்ட் மாதிரி செம்ம ஸ்மூத்தான சாண்டோட சுற்றி இந்த இருக்கிற மலை மேலே இந்த கிளவுட்ஸ் இருக்கு பாருங்க, அது வேற லெவலில் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இவங்க எல்லாம் இந்த பெரிய ஒட்டக்க ரைட்டை முடிச்சு வர வரைக்கும் நாங்கள் இங்கே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அடுத்து நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னா டிஸ்கிட் டெம்பிள் போக போகிறோம். அந்த டெம்பிள் போகிறதுக்கு முன்னாடி இந்த சாண்டியன்ஸ் ஒட்டினா போலே ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயில் ஒன்று இருந்துச்சு, நீங்களே பார்ப்பீங்க. அப்படியே நம்ம டெசர்ட்டில் ஓட்டுற மாதிரி அப்படியே ஃபுல் சாண்டோட செம சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது சாண்டியன்ஸ் தான் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ஒரு மொனாஸ்ட்ரிக்கு போகிறோம். அந்த மொனாஸ்ட்ரி எங்கே இருக்குன்னு நாங்கள் பாருங்கள், அதுதான் அந்த மொனாஸ்ட்ரி. இந்த மொனாஸ்ட்ரியை தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கே சூப்பர் எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பெரிய புத்தர் சிலை ரொம்ப தூரத்துலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பிக்கப் ட்ரக் ரிப்பேர் ஆனது கையோட நம்மளோட லீட் ரைடர் வண்டியும் ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்படியே அங்க இருக்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி அவரோட ஹிமாலயன் கொடுத்துட்டு ஒரு கிளாசிக் வண்டியை வாங்கினாரு. ஆனா கொடுத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா பெட்ரோல் இல்லாதே தந்துட்டாங்க. இந்த ஊருக்குள்ளேயே ஒரு சின்ன பெட்ரோல் பங்க் இருந்துச்சு, அங்க பெட்ரோல் போடலான்னு பார்த்தா அந்த பெட்ரோல் பங்க்லயே பெட்ரோல் இல்லையா. அதனால எப்பவும் போல டூ அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். டூ அடிச்சுட்டு பெட்ரோல் பங்க்ல வரைக்கும் போலான்னு பார்த்தா ரொம்ப தூரம் ஆயிடுச்சு. பெட்ரோல் பங்க் போயிட்டு மறுபடியும் இந்த டிஸ்கிட் டெம்பிள் வருதுன்னா இன்னும் சுத்தாயிடும் சொல்லிட்டு இவர் இங்க இருக்க வண்டியில இருந்தே பெட்ரோல் உருவி எடுத்துட்டாரு. இப்போது அந்த டிஸ்கிட் டெம்பிள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அந்த மலை மேலே இருக்குது. ஸோ இந்த மலை மேலே ஒரு சூப்பரான ஒரு ரைடு போக போகிறோம். இதுதான் இந்த டிஸ்கிட் டெம்பிளோட என்ட்ரன்ஸ். இங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பே பண்ணோம். இதெல்லாம் நம்ம ஆர்கனைசிங் குரூப்போட வந்ததுனால அவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் ரைட் பண்ணா நம்மளோட டிஸ்கிட் டெம்பிள் வந்துடும்.
எங்க வண்டியை பார்க் பண்றதுக்கு முன்னாடி இந்த புத்தா ஸ்டாச்சுவோட பேக் வியூ தெரிஞ்சது. உண்மையிலே ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. ஏன்னா பின்னாடி இருக்க அந்த பேக்ரவுண்ட் சான்ஸே இல்லை. நீங்களே பார்ப்பீங்க சுற்றி அந்த மவுண்டன் நடுவில் இந்த புத்தா ஸ்டாச்சு உண்மையிலே ரொம்ப அமக்கலமாக இருந்துச்சு. அந்த ஸ்டாச்சு தான் இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு பார்த்தா வண்டியை பார்க் பண்ணுற இடத்த நீங்களே பாருங்க, பின்னாடிய பேக்ட்ராப்பை பாருங்க, என்ன சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு இங்கேயும் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த டெம்பிள்குள்ளேயே போனோம். நாங்கள் இந்த புத்திஸ்ட் டெம்பிள்குள்ள வந்தோடனே இந்த புத்தா ஸ்டாச்சு இவ்வளோ பெருசாக இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் கோல்டன் கலரில் பின்னாடி இருக்கிற அந்த டார்க் பேக் ட்ராப்பில் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருந்துச்சு. இந்த ஸ்டாச்சுவை பற்றி சொல்லணும்னா இந்த ஸ்டாச்சு வந்து மைத்ரே புத்தான்னு சொல்றாங்க. இதோட ஹைட் மட்டும் பார்த்தீங்கன்னா 33 மீட்டரா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷியாக் ரிவரை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கு டுவர்ட்ஸ் நூப்ரா வேலி. இந்த இடத்த சூப்பரா சுத்தி பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் இங்கேருந்து எங்க போக போறோம்னா சாண்ட் டியூன்ஸோட பார்ட் 2 போக போறோம். பார்ட் 2னா வேற எதுவும் இல்லை, ஏடிவி ரைட்ஸுக்கு போக போறோம். இந்த ஏடிவி ரைட்ஸோட சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600 ருபீஸ் பர் ஹெட். பில்லியனோட போனீங்கன்னா 1000 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஏடிவி ரைட்ஸ் இருக்கு. இந்த ஏடிவி ரைட்ஸுக்கு நீங்க டிக்கெட் வாங்கணுன்னே உங்ககிட்ட ஒரு ஏடிவி பைக் தந்துருவாங்க. நீங்க எதிர்பார்க்காதீங்க, அந்த மாதிரி ஒரு பைக் தருவாங்க. ஆனா கூடிய இன்னொருத்தரும் உட்காந்து வருவார் நம்ம கூட. அவர் தான் கைட் பண்ணுவார், எப்படி ஓட்டணும், எங்கெங்க திரும்பணும், எந்தெந்த லேன்ல ஓட்டணும்னு சொல்லிட்டு. நாம இந்த லடாக் வந்துட்டு என்னதான் பைக்ல விதவிதமா ஆஃப் ரோடிங் பண்ணாலும் இந்த ஏடிவி ரைட் ஒரு சின்ன டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா இங்க வேர்ல்டு ஹையஸ்ட் ஜிப் லைன் இருக்குது. நீங்க கிரவுண்ட் லெவல்ல இருந்து பாத்தீங்கன்னா இதுவா ஹையஸ்ட் ஜிப் லைன் நினைப்பீங்க. இது நம்ம லடாக்ல இருக்கிறதுனால சி லெவல் கால்குலேட் பண்ணி சொல்றாங்க. அதனால தான் வேர்ல்டு ஹையஸ்ட் ஜிப் லைன் சொல்ல வராங்க. இது இந்த ஜிப் லைனுக்கு பர் பர்சனுக்கு 3500 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. நீங்க நூப்ரா வேலிக்கு வந்தீங்கன்னா ஜிப் லைன்ல போவீங்களா மாட்டீங்களான்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம எங்க போக போறோம்னா பைக்கர்ஸோட ஒரு மெயின் ஸ்பாட் லடாக்லன்னு சொல்லலாம். இல்லனா லடாக்கோட ஒரு ட்ரேட்மார்க்னு சொல்லலாம். லடாக் வந்ததுக்கான ஒரு வெற்றி குறின்னு சொல்லலாம். நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க, எல்லாருமே இந்த எல்லோ போர்டான போட்டோ எடுக்காத இருந்திருக்கவே மாட்டாங்க. லடாக் வந்தவங்க அது வேற எந்த இடமும் இல்லை, கர்துங்களா பாஸ் தான். இந்த ரோடை பத்தி சொல்லணும்னா இந்த ரோடு வந்து 1976ல கட்டப்பட்டது. பப்ளிக் மோட்டார் வெஹிக்கல்ஸ்க்கு எப்போ திறந்து விட்டாங்கன்னா 1988ல். இது நம்ம பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் டீம் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான பாஸ். ஏன்னா இந்த ரோடு மூலியமா தான் சியாச்சன் கிளேசியருக்கு சப்ளைஸ் எடுத்துட்டு போறாங்க. அதை விட இதோட மாசான விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட ஆல்டிடியூட் வந்து 17,982 ஃபீட். இந்த ஹைட்ல வண்டி ஓட்ட போறது தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த இடத்தோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி நான் சொல்லணும்னா நார்மலா ஒரு ஹெலிகாப்டர் வந்து 12,000 to 15,000 ஃபீட்ல தான் பறக்குமா. ஆனா நாம வந்து 17,000 ஃபீட்டுக்கும் மேலே இப்போ வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். நீங்களே இங்க பார்த்திருப்பீங்க சுத்தி ஸ்னோ மவுண்டனா இருக்கும். தூரத்துல நிறைய ஸ்னோ மவுண்டன் தெரியும். இப்போ அந்த ஸ்னோ மவுண்டனை நோக்கி தான் போக போறோம். இங்க இருக்கிற வரைக்கும் நார்மல் கிளைமேட்டா இருந்துச்சு. ஆனா போக போக பாத்தீங்கன்னா கிளைமேட் கண்டிஷன் வந்து ரொம்ப கோல்ட் ஆயிட்டே போச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரீசருக்குள்ள கை விட்டா எந்த அளவுக்கு கோல்டா இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாத ஏற்கனவே பெஞ்ச ஸ்னோ வந்து கீழே ரோடு வரைக்கும் வந்து இருந்துச்சு. அதை கிளீன் பண்றதுக்கு நடுவில் ஜேசிபி மிஷின் நின்று இருந்துச்சு. ரோடை பற்றி சொல்லணும்னா ஃபுல்லாக பாட் ஹோல்ஸு.
ஒரு டேர் டெவில் டாஸ்காவே இருந்துச்சு நான் சொல்வேன். இந்த சைடுல வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது கீழே எப்படி இருக்கணும் பார்க்க தோணுச்சு. ஆனா பார்க்கறதுக்கும் உள்ள பயமா இருந்துச்சு. ஒருவேளை நம்ம உருண்டு கீழே விழுந்தா என்னவோன்னு யோசிச்சுட்டு இருக்கக்குள்ளே பார்த்தா நம்ம ப்ரோ டீம் அதுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்காங்க. நீங்க இந்த சைட்லலாம் பாத்தீங்கன்னா ஒரு தகர டப்பா மாதிரி இருக்கும். இது தகர டப்பா இல்ல, நான் நினைச்ச மாதிரியே உருண்டு விழுந்த லாரி, காரு, வேனோட சாமான தான் அங்க வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்து வாங்கன்னு சொல்கிறதுக்கு உதாரணத்தை எப்படிலாம் காட்டியிருக்காங்க பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கர்துங்லா பாஸ் வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ் தான். ஆனால் த ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உம்லிங்லா தான். நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் எந்த ஆர்கனைசேஷன் டீம்லையும் வந்து உம்லிங்லா பாஸை இன்க்ளூட் பண்ணல. ஏன்னா அது வந்து இதோட ஹை ஆல்டிடியூட். கர்துங்லா வந்து 17,000 + ஃபீட்டு, உம்லிங்லா பார்த்தீங்கன்னா 19,000 + ஃபீட். அதனாலேயே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மவுண்டன் சிக்னஸ் வருது. ஆர்கனைசேஷன் டீம் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விரும்பல. ஆனால் நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லி நான் கேட்டுக்கிறேன். And finally successfully எல்லாருமே கர்துங்லா பாஸ் ரீச் ஆயிட்டோம். இங்க ரீச் ஆனது எல்லாருமே ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா இருந்துச்சு. எல்லாரும் ஒரு விதமான சந்தோஷம். எல்லாரும் போயிட்டு டக் டக்குன்னு போட்டோ எடுக்கிறது எல்லாமே வேற லெவல்ல ஒரு வைப்ல இருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி 17,000 + ஃபீட்டுக்கு வந்ததுனால இந்த இடத்துலயே போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல நிறைய பேருக்கு மவுண்டன் சிக்னஸ் ஏற்படலாம்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மலை உச்சியில இருக்கோம். நீங்க இந்த மலை உச்சியில இருந்து நீங்க லெஃப்ட்ல இறங்குனீங்கன்னா நூப்ரா வேலி, ரைட்ல இறங்குனீங்கன்னா லே. அதனால நீங்க எந்த சைடுல இருந்து வரீங்களோ அதோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல உங்களுக்கு ஒருவேளை மவுண்டன் சிக்னஸ் ஏற்பட்டுச்சுன்னா உடனே நீங்க இறங்கிடுங்க. கர்துங்லா பாஸ் முடிச்சிட்ட அப்புறமா ரோடு கொஞ்சம் தூரத்துக்கு கடமுடான்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு சூப்பர் ஸ்மூத் ஆகிடும். அப்புறம் இந்த நேச்சரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எப்பவும் போல செம பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஸ்னோ மவுண்டன்ஸோட இன்னும் சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் அப்படியே என் கூட சுற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம லேவோட சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சிட்டியை பார்க்கும் போது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் வேறு ஏதோ பிளானெட்டில் இருந்த மாதிரி இருந்திருப்போம். ஆனால் எல்லாருக்கும் மைண்டில் என்ன ஓடி இருந்துச்சுன்னா இன்றைக்கி ஸ்டே எப்படி இருக்க போதும்னு சொல்லிட்டு தான். ஆனால் இந்த இவ்வளோ பெரிய பில்டிங்கை பார்த்தோன்னே கோமாளி படத்தில் வர ஜெயம் ரவி மாதிரியா பெரிய பில்டிங்கை பார்த்தோன்னே எப்படி ரியாக்ஷன் கொடுப்போனோ அதே மாதிரி நாங்களும் ரியாக்ஷன் கொடுத்தோம். ஏன்னா இவ்வளோ நாள் 10 ஸ்டேலே தங்கினோம். திடீர்னு பார்த்தா இவ்வளோ பெரிய கான்கிரீட் பில்டிங்கில் நுழையும் போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாத எங்களுக்கு கொடுத்த ரூமு ரொம்ப பெருசாகவும் ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட்டு இந்த சூப்பரான புஃபேல சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா நாங்கள் ரீச் ஆகிட்ட அப்புறமா தெரிய வந்துச்சு எங்களோட பேக் பேக் மிஸ் ஆயிடுன்னு சொல்லிட்டு அந்த பேக் பேக்கில் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு ஆஃபீஸ் லேப்டாப்பாக இருந்திருக்குது. இது எந்த இடத்துல ஆச்சுன்னா நம்ம நூப்ரா வழியில் வந்து லக்கேஜ் கேரியர் வந்து பிரேக் டவுன் ஆச்சு. அந்த இடத்துல லக்கேஜ் சேஞ்ச் பண்ணும்போது தான் மிஸ் ஆகிருக்குது. அதனால என்ன பண்ணாங்க, ராத்திரியே எல்லாரும் கிளம்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். ஏன்னா இது ஆஃபீஸ் லேப்டாப் தொலைஞ்சதுனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு வச்சுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஒரு சோகமான செய்தி என்னென்னா, நாங்கள் இவ்வளோ பெரிய லாஸ் எங்களுக்கு ஏற்பட்டோம். ஆர்கனைசிங் டீம்லேருந்து ஒருத்தவங்க கூட ஹெல்ப் பண்ணல. எங்களுக்கு புது இடம், நாங்களே போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி போயிட்டு இந்த கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு வந்தோம் நாங்கள். ஆனால் இதோட பஞ்சாயத்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்பீங்க.